வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் அரசு ஊழியர்களுக்கு புதிய டிஏ கணக்கீடு சம்பள உயர்வு சார்ந்து ஜாக்பாட் அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இது குறித்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். அதாவது சில நாட்களுக்கு முன்பாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு புதிய டிஏ அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த டிஏ கணக்கீடு எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது குறித்து அறிவிப்புகள் வெளிவந்துள்ளன. அது சார்ந்து பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு முக்கியமான நிதி நிவாரணமாக அகவிலைப்படி டிஏ 2% உயர்த்தப்பட்டதாக மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்தது. இந்த உயர்வு ஜனவரி 1, 2026 முதல் அமலுக்கு வரும் வகையில் ஏப்ரல் 22ஆம் தேதி அன்று வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ உத்தரவு மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த மாற்றத்தின் மூலம் தற்போது 58% இருந்த அகவிலைப்படி 60% உயர்ந்துள்ளது. பணவீக்கம் தொடர்ந்து அதிகரித்து வரும் சூழலில் ஊழியர்களின் வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்தவும் அவர்களின் வாங்கும் திறனை பாதுகாக்கவும் இந்த உயர்வு முக்கிய பங்காற்றுகிறது. குறிப்பாக 8வது ஊதிய குழு பற்றிய எதிர்பார்ப்புகள் அதிகரித்து வர கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த அறிவிப்பு ஊழியர்களுக்கு உடனடி நிவாரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த அகவிலைப்படி உயர்வு ஊழியர்களின் சம்பளத்திலும் ஓய்வூதியர்களுடைய ஓய்வூதியத்திலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக ஒரு ஊழியருடைய அடிப்படை ஊதியம் ரூபாய் 50,000 என்று வைத்துக்கொண்டால் 2% உயர்வு மூலம் மாதந்தோறும் கூடுதலாக 1000 ரூபாய் கிடைக்கும். இதனால் ஒரு ஆண்டுக்கு சுமார் 1200 ரூபாய் வரை கூடுதல் வருமானம் கிடைக்கும். இங்கு அடிப்படை ஊதியம் என்பது 7வது மத்திய ஊதிய குழு பரிந்துரையின் அடிப்படையில் பே மேட்ரிக்ஸில் நிர்ணயம் செய்யப்பட்ட ஊதியம் மட்டுமே. இதற்கு எந்த ஒரு அலவன்ஸும் அல்லது சிறப்பு ஊதியமும் சேர்க்கப்படாது. மேலும் இந்த உயர்வு ஜனவரி 1 முதல் அமலாகும் என்பதால் அதற்கு முன்பான மாதங்களுக்கு உரிய அரியர் தொகை ஊழியர்களுக்கு ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படும். கணக்கீட்டில் சில்லறை 50 காசுகளை தாண்டினால் அது அருகில் உள்ள முழு ரூபாயாக வட்டமிடப்படும் என்றும் அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த உத்தரவு பாதுகாப்புத்துறையின் கீழ் சம்பளம் பெறும் சிவில் ஊழியர்களுக்கு பொருந்தும். ஆனால் முப்படை வீரர்கள் மற்றும் ரயில்வே ஊழியர்களுக்கு தனித்தனி அறிவிப்புகள் முறையே பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் ரயில்வே அமைச்சகத்தால் வெளியிடப்படும். பொதுவாக அகவிலைப்படி உயர்வு ஆண்டுக்கு 2 முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் AACP-IEE அடிப்படையில் மதிப்பாய்வு செய்யப்படுகிறது. இதன் மூலம் பணவீக்கத்தால் ஏற்படும் சுமை குறைந்து அரசு ஊழியர்களின் வாழ்க்கை தரத்தை பாதுகாக்கும் முயற்சியாக இந்த உயர்வு அமைகிறது. மேலும் எதிர்காலத்தில் வர இருக்கும் 8வது ஊதிய குழுவின் பரிந்துரையில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் நிர்ணயிக்கும் போது அகவிலைப்படி முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் இந்த உயர்வின் முக்கியத்துவம் மேலும் அதிகரித்துள்ளது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.